அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு எழுத போகும் மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு முன்பாக எக்ஸாம் காலில் பார்த்தீங்கன்னா OMR சீட் கொடுப்பாங்க. அந்த OMR சீட்டை வந்து எவ்வாறு தவறு இல்லாமல் நிரப்புவது என்பதை குறித்து அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே நமது யூடியூப் சேனலில் தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு என்ற தலைப்பில் பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இதுவரை நடந்து முடிந்த தமிழ் இலக்கிய திறனாய்வு தேர்வு ஒரிஜினல் கொஸ்டின், அதற்குரிய கவர்மெண்ட் ஆன்சர் கீ, மாதிரி வினாத்தாள்கள், இலவச வகுப்புகள் என தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அதனால் இந்த தேர்வு எழுத போகும் மாணவர்கள் நமது யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ முதல்ல அந்த தேர்வு எப்போ நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 15/10/2022 தான் நடந்தது. அப்போது பார்த்திங்கன்னா நடைபெறுவதற்கு முன்னாடி OMR சீட் மாடல் சீட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து எப்படி நிரப்புவது என்பதை குறித்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். இப்போ அதை பற்றிய செய்தி குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அரசு தேர்வு இயக்கங்கள். அரசு தேர்வு இயக்கம் சென்னை 6,06,000. 15/10/2022 அன்று நடைபெற உள்ள தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு தொடர்பாக 6/9/2022 நாளிட்டு இவ்வலுவலக செய்திக்குறிப்பில் வினாக்கள் கேட்கப்படும் தலைப்புகள் மற்றும் அவ்வினாக்கள் வந்து எவ்வகையில் கேட்கப்படும் என்ற வினாக்கள் வந்து விவரங்கள் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. தற்பொழுது மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் OMR விடைத்தாள் மாதிரி பதிவேற்றம் செய்யப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வினாத்தாள் கீழே கொடுத்துருக்காங்க. இதான் வந்து முதல்ல கொடுத்த OMR சீட். இதைத்தான் வந்து நமக்கு எக்ஸாம் இதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. இதை வந்து எப்படி நிரப்பணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதுக்குரிய தேர்வு வந்து கொள் குறியீட்டு தாள், அதாவது 4 கொஸ்டின் கொடுத்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சேட் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டாக தேர்வர்களுக்கான அறிவுரைகள் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, விடைத்தாளை வந்து மடிக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து அவர்கள் கொடுக்குற விடைத்தாளை வந்து மடிக்கக்கூடாது எந்த சைடும். ஒரு வினாவிற்கு ஒரு விடையை மட்டும் தேர்ந்தெடுத்து பட்டை தீட்டவும். ஒரு வினாவிற்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் செலக்ட் பண்ணணும். நீங்கள் 2 ஆன்சர் செலக்ட் பண்ணால் அந்த கொஸ்டின் வந்து தவறாயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா, கருப்பு நிற பந்து முனை பேனாவை கொண்டு சம்மந்தப்பட்ட வினாவிற்கான கட்டத்தில் பட்டை தீட்டவும் கொடுத்துருக்காங்க. அதாவது பால் பாயிண்ட் பென், ஜெல் பென் கிடையாது, பால் பாயிண்ட் பென் கேளுங்க. கருப்பு முனை பந்து முனை பேனா, பால் பாயிண்ட் பென் கேட்டால் கடையில் கொடுப்பாங்க. அந்த பேனா வச்சு நிரப்பணும். அடுத்து பார்த்திங்கன்னா, செய்யக்கூடாதது செய்யக்கூடியதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் செய்யக்கூடாது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் என்ன கொடுக்காங்கன்னா, நம்ம டிக் பண்ணக்கூடாது. செகண்டாக பார்த்திங்கன்னா இன்ட்டு போடக்கூடாது. தேர்டு பார்த்திங்கன்னா, அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரவுண்டை சுற்றி நம்ம ஃபுல்லாக ஸ்டேட் பண்ணாமல் அரைகுறையாக ஸ்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபோர்த்தாக போட்டிங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு வட்டம் போடக்கூடாது. இந்த 4 முறையுமே நீங்கள் செய்யக்கூடாது. அப்போ இதை தான் கரெக்டாக பண்ணணும்னா நோட்டை சொல்லிடுறேன். டிக் பண்ணக்கூடாது, இன்ட்டு போடக்கூடாது. அடுத்து ஸ்டேட் பண்ணுறதுல வந்து நீங்கள் கொஞ்சம் போல் ஸ்டேட் பண்ணக்கூடாது, நல்லா ஃபுல்லாக ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டேட் பண்ணணும். அடுத்து ஃபோர்த்து பார்த்திங்கன்னா, அந்த ஆன்சரை சுற்றி ரவுண்ட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன தான் செய்யணும்? செய்யக்கூடிய பார்த்திங்கன்னா டிக் பண்ண தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4 இந்த 4 விடைகளும் எப்படி செட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. பாருங்கள், தெளிவாக தெரியும். நல்லா அந்த ரவுண்டை சுற்றி நல்லா செட் பண்ணிடணும். இதுதான் சரியான முறை. அடுத்து வேறு என்ன குறிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெயர் உங்களுடைய பெயரை எழுதணும். இது தமிழ்லேயே தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுதுனா போதுமானது. பாலினம் வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறது எழுதணும். அடுத்து தேர்வு எண், உங்களுக்குன்னு தேர்வு எண் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். அதில் கால் டிக்கெட்டில் இருக்கும் அந்த தேர்வு எண், பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பிறந்த தேதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் எழுதணும். அடுத்து தேர்வு மையத்தின் எண், பெயர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எழுத போகிற சென்டர் நேம் பெயர் வந்து கால் டிக்கெட்டில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோதான் வந்து தேர்வுகள் எழுத வேண்டிய தகவல்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, கீழே கொடுத்துருக்கிறது வந்து அரை கண்காணிப்பாளர் வந்து செய்யக்கூடியது. அனைத்து விவரங்களும் என்னால் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அரை கண்காணிப்பாளர் வந்து கையொப்பம் இந்த இடத்துல இடுவாங்க. தேர்வரின் கையொப்பம் வந்து இந்த சைடில் நம்ம இடணும். அவங்க எப்போ கையெழுத்து போட சொல்கிறாங்களோ அந்த டயத்தில் நம்ம கொடுத்து போட்டணும். அடுத்து தேர்வரின் வருகை கொடுத்துருக்காங்க. இது வந்து அரை கண்காணிப்பாளருக்குள்ள இதுக்குரியது. ஆம், இல்லை வந்தாங்கன்னா ஆம் போடுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக நிரப்பியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். இந்த தேர்வுக்கான நேரம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 மணி நேரத்தில் நம்ம இந்த 100 கொஸ்டினுக்குரிய ஆன்சரை வந்து செலக்ட் பண்ணி போடணும். முதல்ல நமக்கு எந்த கொஸ்டின் நல்லா தெரியுதோ அந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணி நீங்கள் போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தெரியாத கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னா 6வது கொஸ்டின் தெரியலை, 7வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். சப்போஸ் 5வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் 6வதுலேயோ 7வதுக்குரிய வந்து 9வதுலேயோ அப்படி மாற்றி குறிச்சிடக்கூடாது. அப்படி குறிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து வர ஆன்சரும் நிறையா தப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு கொஸ்டினையும் வாசிக்கும்போது கொஸ்டினுக்குரிய நம்பர், உங்கள் கொஸ்டின் பேப்பர் நம்பரையும் இந்த வினாத்தாளில் உள்ள நம்பரையும் செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து தவறு என்பது ஏற்படாது. இந்த தேர்வு எழுத போகும் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
தேர்வு வந்து சிறப்பாக எழுதுங்க, வெற்றி பெறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.